ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வெளியே என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பார்க்க போறதோட ஆண்கள்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தாலும் சொல்லுவேன். ஆமாங்க, அதை பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதம் நல்லா தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில எப்படிலாம் அவங்க அசிங்கப்படுறாங்க, எவ்வளோலாம் கேவலப்படுறாங்க, எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த படம் செம்மையா ஒரு தத்துரூபமாக எடுத்துதான் சொல்லலாம் டேரக்டர். அந்த அளவுக்கு படம் செம்மங்க, வேற லெவலு. அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் சப்போர்ட்டிவாக வந்து எடுத்துச்சுதான் சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் செம்மையான படம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு படத்தோடைய பேர் பார்த்து படத்தோடைய நேம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலுங்க. ஆண் பாவம் பொல்லாதது செம்மையாக இருக்குல்ல? ஆமாங்க, கண்டிப்பாக ஆண் பாவம் பொல்லாதான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா ரியோ ராஜ், பார்த்தீங்கன்னா மாளவிகா இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரி ஒன் ஆஃப் லைன் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் அப்படியே ஃப்ரெண்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் லவ்வாக மாறுது. அதுக்கப்புறம் லவ் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி நம்மள மாதிரி தான் ஒரு 2 மாதம் 1 மாதம் அப்படியே அவங்க லைஃப்பும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேலைக்கு ஒர்க்கு மாதிரி போயிட்டுருக்காங்க. அப்புறம் ப்ரெஷரு, ஏன்டா கல்யாணம் பண்ண, நீ அது பண்ணாத, எனக்கு சுதந்திரம் கொடுக்கறதில்ல, நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, நான் சொல்கிறத நீ செய்ய அப்படின்ட்டு ஹீரோயின் ஒரு பக்கம், அந்த பக்கம் இவர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நாம் எந்த அளவுக்கு இப்படி கஷ்டப்படுறோமோ, நீ இது பண்ணாத, நீ அது பண்ணாத, எனக்கு இரிட்டேட்டிங் பண்ணுது அப்படின்னு இந்த மாதிரி எப்படிலாம் நம்ம அவங்க பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த படம் வந்து செதுக்கி வச்சு தான் சொல்லலாம், செம்மைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக என்ன சொல்கிற வச்சுக்கோங்க, பெண்களும் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஆண்கள் வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்னன்னா அந்த சைடில் அவங்க சைடில் மட்டும் நான் வந்து இப்படி தான் இருக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் தான் யோசிப்பாங்க. அதாவது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்களுக்கு வந்து சரின்னு தோணும், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து சரின்னு தோணும். ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குற நிறைய பேர் கண்டிப்பாக திருந்துவாங்களா, இல்லை ஆண்களுக்கும் கொஞ்சம் மாற்றம் கிடைக்குமா அப்படிங்கிறத எதிர்த்தாங்க பார்க்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆண்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு டேரக்டர் பாவம் அவர் கையெடுத்து கும்பிடுங்க பாவம் மனுஷன். அந்த மாதிரி ஆண்கள் பாவம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து அப்படியே ஒரு ஒரு காமெடியாக, ஒரு ஃபன்னாக, ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி படத்தை வந்து எடுத்துக்க சொல்லலாம். செம்மைங்க, வேற லெவலு. மறக்காம போய் சினிமா தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது ஆண்களை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்கம்மா. நிறைய பெண்களாகட்டும், நிறைய பெண்கள் வந்து தப்பு சொல்ல வரல. ஆனால் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் என்ன பாயிண்ட் அப்படின்னு யோசிங்க. அவங்க சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு உங்கள் சைடில் மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க.